அந்த பையனுடைய நினைப்பு வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. இன்னும் அந்த மீள முடியல அதுலேருந்து. இத மறக்கிறதுக்காக வேண்டி தான் திரும்ப நாங்க இங்கேருந்து இப்பயும் படுத்து இந்த பையன நெனச்சுட்டே இருக்காரு. அந்த ஃபோட்டோ பார்க்க கண்ணீர் விட. நினைவே இல்ல. பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் மறந்து போச்சு. அடடா! இப்ப நம்மளே போனாலும் கூட அப்படின்னு தான் பார்ப்பாரு. யாரு? ஜெயராஜா அப்படின்னாரு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. 5 வருஷம் அவனை தோள்ல போட்டு வளர்த்தேன். 5 வருஷம் அந்த பையன் சின்ன பையனா இருந்தான். 5 வருஷம் இங்கே படுப்பான். செத்துப்பா அப்படின்னு வருவான். வந்தோன்னே அப்படியே மேலே படுத்துப்பான். அந்த பிள்ளை எப்பயுமே சோகத்தில் இருக்கு. என் மருமக. இது திடீர்னு நினைச்சே பார்க்க முடியாத ஒரு இது. எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுங்களா? வாழ்க்கையே வெறுத்துருச்சு. அவருக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்கு. இன்னும் ஒரு கடைசியா ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு. வணக்கம். இது வாவ் தமிழா. இயக்குனர் இமயம் திரு பாரதிராஜா அவர்களின் சகோதரர் தயாரிப்பாளர் திரு ஜெயராஜ் அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வாவ் தமிழா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். டைரக்டர் பாரதிராஜா அவர்கள் வந்து இந்த மனோஜ் இழப்பை சந்தித்ததுக்கு பிறகு இவ்வளோ நாளாயிடுச்சு. இப்போ எப்படி இருக்காருன்னு? இது அவருக்கு தாங்க முடியாத இழப்பு. அதாவது எல்லாருமே இழப்பை கொஞ்சம் ஓரளவுக்கு சமாளிச்சிருவாங்க. பட் இவரால் இன்னும் அந்த மீள முடியல அதுலேருந்து. இதை மறக்கிறதுக்காக வேண்டி தான் திரும்ப நாங்கள் இங்கேருந்து எங்கள் பொண்ணு வந்து மலேசியா கூப்பிட்டு போனேன். அங்கே போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அவரோட உடல்நிலை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போயும் கூட அவருக்கு இதே நினைப்பு தான். அந்த பையனுடைய நினைப்பு வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு. இன்னும் அவருக்கு வேறு எதில் என்ன இவ்வளோ புகழ் இருக்குது, இவ்வளோ பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தும் கூட அந்த ஒரு பெரிய வருத்தம் வந்து அவரால் சாகிற வரைக்கும் மறக்க முடியாதுன்றது வேற. இது வந்து வெளியில வரல. அவர் மீண்டு வர முடியல அவரால். இப்பயும் படுத்து இந்த பையனை நினச்சிட்டே இருக்காரு. அந்த ஃபோட்டோ பார்க்க கண்ணீர் விட. ரொம்ப ரொம்ப அவரால் நம்ம கூட எவ்வளோ ஓரளவுக்கு தேறிட்டோம். பட் அவரால் தேற முடியல. அது என்ன, இறைவன் தான் தேற்றணும். வேறு வழி இல்லை. பெரிய சமூகத்தில் நடக்கிற பல்வேறு சம்பவங்களை வந்து படமாக்குனவர். பெரிய அதிரடியான ஒரு படம் வேதம்புதி இது மாதிரியான ஒரு படங்களில் பெரிய விஷயங்களை பேசினவர். பெரிய தாட்ஸ் உள்ளவர். இருந்தாலும் இந்த புத்திர சோகம் அப்படிங்கிறது வந்து அவரை வந்து ரொம்ப ஆழ்த்திருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா ஏற்கனவே அவர் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டு கொஞ்சம் இதாக இருந்தார். அதோட இது சேர்ந்த உடனே அவருக்கு ரொம்ப அது எந்த அளவுக்கு நான் விவரித்து சொல்ல தெரியல எனக்கு. அவ்வளோ தூரம் ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருக்காரு. இன்னும் கூட அந்த ஃபேமிலியே அப்படியே அதிலேயே மூழ்கிட்டு இருக்காங்க. அவரும் சரி, எங்கள் அண்ணியும் சரி, மனோஜோட குடும்பத்தில் அந்த பொண்ணு, மருமக, பேத்தி எல்லாமே இன்னும் அந்த சோகத்திலேருந்து மீள முடியல. இவ்வளோ நாளாச்சு, கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் இறந்தது. ஆனால் என்னை பொறுத்தளவில் இன்னும் அவன் என்னுடைய வாழ்ந்துட்டு தான் இருக்கான் அப்படின்றது எனக்கு தெரியும். இறந்தவன் எனக்கு தோணவே இல்லை. அவன் என் கூட தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்குது. திடீர்னு பார்த்தோம்னா அவங்க பார்க்குறோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்குது. நான் 5 வருஷம் அவனை தோளில் போட்டு வளர்த்தேன். 5 வருஷம் அந்த பையன் சின்ன பையனாக இருந்தான். 5 வருஷம் இங்கே படுப்பான். செத்துப்பா அப்படின்னு வருவான். வந்தோன்னே அப்படியே மேலே படுத்துக்குவான். ஸோ அதெல்லாம் என்னால் மறக்க முடியலை. இன்னும் மறக்க முடியாது. எனக்கு 2வது அவன் என்னை விட்டு பிரியலை. என்கிட்டயே தான் இருக்கான் அப்படின்றது எனக்கு ரொம்ப. டைரக்டருடைய அன்றாட வேலைகள் தேவைகள் இதெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்க? 2 அசிஸ்டன்ட் நர்ஸ் இருக்காங்க. பையன் 2 பசங்க. அவங்க தான் அவர் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மற்றபடி பெருசாக யாரையுமே வந்து, ஏன்னா அவர் டிஸ்டர்பாக இருக்கார். அவர் இதை என்ன மறந்துருக்கிறத கூட கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுறாங்களோ அப்படின்றதுக்காண்டி சில ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. யாரையும் பார்க்க விட வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், அப்புறமேல் திரும்ப சரியான உடனே அப்புறமேல் எல்லோரும் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கு. யாரையும் பார்க்குறதில்ல. முக்கியமான ஆட்கள் மற்றும் சும்மா போய் பார்த்துட்டு அவர் ஆறுதல் பண்ணிட்டு வர்றாங்க. இப்போ மனோஜ் அவர்களுடைய மனைவி, அவங்க நந்தனா, அவங்களுடைய குழந்தைகள், இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்களாம் நல்லா இருக்காங்க. ஏன்னா
அவங்க அப்பா, அம்மாவ கூட வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு துணைக்கு. அந்த குழந்தையெல்லாம் இப்போ காலேஜில் இப்போ ஒரு பொண்ணு காலேஜில் படிச்சுட்ருக்கா. இன்னொன்று இங்கே ஸ்கூலில் படிச்சுட்ருக்கு. அப்படி ஸோ எல்லாம் ஓரளவுக்கு அவங்கள ஆனா அந்த துயரம் வந்து யாருங்க இன்னும் அவங்க அந்த துக்கத்திலேருந்து மீண்டு வரல. அது மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா அவங்களுடைய சோகம் அந்த பிள்ளை எப்பயுமே சோகத்திலே இருக்கு. என் மருமக. எப்போ அது ஃபேஸில் பார்க்குறம்போது அந்த தெளிச்சி இல்ல. மனசு கஷ்டமா இருக்கு. அத பார்க்குறம்போதெல்லாம் நமக்கு நமக்கு கஷ்டமா இருக்கும். எங்க அண்ணியும் சரி, எங்க பாரதிராஜாவும் சரி, எல்லாருமே இது திடீர்னு நெனச்சே பார்க்க முடியாத ஒரு இது. எவ்வளோ பெரிய இழப்பு தெரியுங்களா? இறைவன் அருளால அவங்க எல்லாம் மீண்டு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. இப்ப மலேசியாவுக்கு போனாங்க, டைரக்டர் போனாரு. அங்க வந்து என்ன ட்ரீட்மெண்ட்? ட்ரீட்மெண்ட் அவருக்கு உடம்பு ஏற்கனவே இந்த லிவர்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. மற்றதெல்லாம் இருந்துச்சு இல்லையா? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் எம்ஜிஎம்ல அட்மிட் ஆமாம். ஆனாங்க. அதிலிருந்தே அவருக்கு உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமா இதா இருந்துச்சு. அத சரி பண்றதுக்காண்டி போனாங்க. இப்போ ஆள் நல்லா இருக்காரு. இருந்தாலும் யாரையும் இது ஒண்ணு இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து இளையராஜா அவர்கள் சமீபத்துல சிம்பனியில மியூசிக் பண்ணது, இந்த விஷயம்லாம் டைரக்டர் பாரதிராஜாக்கு தெரியும். தெரியும். பட் அவருக்கு நினைவு இல்லையே. நினைவே இல்ல. பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் மறந்து போச்சு. அடடா! இப்ப நம்மளே போனாலும் கூட அப்படின்னு தான் பார்ப்பாரு. யாரு? ஜெயராஜா அப்படின்னாரு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இல்ல நான் இதுலேருந்து மீண்டு வந்து நமக்கு ஒரு படம் எடுப்பாரோ அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாரும் ரசிகர்கள் இல்ல நினைச்சிட்டு இருக்காங்க. அவருக்கு இன்னும் ஒரு ஆசை இருக்கு. இன்னும் ஒரு கடைசியா ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. அன்னைக்கு கூட தேனியில வச்சு சொன்னாரு. நான் டேய் அடுத்து ஒரு படம் எடுக்கிறேன். உன்னை நான் நடிக்க வைக்கல இது வரைக்கும். அந்த படத்துல நீ நடிக்கிற அப்படின்னு. இப்போ சமீபத்தில் தேனி. ஆமா. அந்த படத்துல நீ நடிக்கிறடா. நான் உன்னை நான் தப்பு பண்ணிட்டேன். ஒரு 10, 15 வருஷத்துக்கு முன்னாடி நடிக்க வச்சிருந்தேன்னா, உனக்கு ஒரு பேர் கிடைச்சிருக்கு. நீயும் சம்பாரிச்சிருப்ப இல்லையா? அப்படின்னாரு. இப்போ என்ன போச்சு அப்படின்னு. இல்ல அடுத்த படத்துல நீ கண்டிப்பா நீ டைரக்ஷன்ல நீ நடி அப்படின்னா. நான் நல்ல கேரக்டர். இந்த சிம்பனி வாசிச்சது சம்பந்தமா ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல. இப்போ போயிட்டு வந்தார் இல்லையா? முதல் போயிட்டு வந்ததெல்லாம் தெரியும். சிம்பனிக்கு போயிட்டு வந்தது மற்றதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்போலாம் அந்த ஒரு இப்போதான் பெரிய பூம் ஆயிடுச்சு. அவர் போய் அதை இது பண்ணிட்டு வந்தார். ரிலீஸ் பண்ணிட்டு வந்தார் இல்லையா? ஆமா ஆமா. அதுக்கு முன்னாடி தான் பூம் ஆச்சு. அது வரைக்கும் அவர் பண்ணி வச்சிருந்தாரு. அது ரிலீஸ் பண்ணுறதுக்கு நேரம் கிடைக்காம எத்தனை வருஷங்கள் ஓடி போச்சு. ஆமா ஆமா ஆமா. இப்போதான் ரிலீஸ் பண்ண பின்னாடி தானே அவருக்கு இந்த நிகழ்ச்சியை பற்றி அரசு விழா பொன் விழா தெரியாது அவருக்கு. ஓஹோ. அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கே ஃபங்க்ஷன் வந்து அது ஃபங்க்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் டிவியில் பார்க்குறேன். ராஜாவுக்கு கவர்மெண்ட் சார் அட என்னடா நமக்கே தெரியாமல் போச்சு அப்படின்னு. இல்லைன்னா நானும் கூட போயிருந்திருப்பேன். ப்ரொடியூசர் கவுன்சில் இது கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு வந்து சேரலை. அதனால் நான் போக முடியலை. இவர்கிட்ட நாகராஜிட்ட கேட்டேன். என்னங்க இந்த மாதிரி நான் தேட்டரில் இதில் தான் இருக்கேன். ஆர்கனைசிங் சாயங்காலம் ஃபங்க்ஷன் இல்லையா அப்படின்னாரு. இல்லை எங்களுக்கெல்லாம் எதுவும் வரல அப்படின்னு. இது வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு. கவர்மெண்ட் தான் இன்வைட் பண்ணிருக்கு அப்படின்னாரு. சரி ரொம்ப சந்தோஷம். அப்போது இயக்குனர் பாரதிராஜா அவர்கள் மீண்டு வந்து எடுக்க போகிற புதிய படத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரம் இருக்குது. கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா இதுவரையும் நான் செய்யலை உனக்கு, இதை நான் செய்கிறேன் அப்படின்னு இருக்காரு. பார்ப்போம் இறைவன். இயக்குனர் பாரதிராஜா அவர்களுடைய இந்த தற்போதைய சூழல் இதை பற்றி நம்ம பேசிட்டோம். இப்போ உங்களுடைய திரையுலக வாழ்க்கையில் முக்கியமான சம்பவங்கள் உள்ள ஒரு பகுதிக்கு இப்போ வருவோம். ஒரு தயாரிப்பாளராக நீங்கள் பல படங்கள் தயாரிச்சிருக்கீங்க. குறிப்பாக நான் அதில் வந்து பேச வேண்டியது வந்து என்னுயிர் தோழன் திரைப்படத்தின் தயாரிப்பாளராக உங்களுடைய பணி எப்படி தொடங்குச்சு, அந்த படங்களுக்கு வந்து நீங்கள் தான் தயாரிப்பாளருங்கிற அதை முடிவை வந்து யார் எடுத்தது, எப்போ எடுத்தது, நீங்கள் என்ன மனநிலையில் அப்போ இருந்தீங்க? பாபுன்னு எங்கள் ஹீரோ, அந்த படத்தோடைய ஹீரோ இல்லையா, அவர் தான் கதை வசனம் எடுத்தார். அவன் ஒரு தடவை ஒரு நாட்டை சொல்கிறான். அப்படி இந்த மாதிரி ஒரு இது தான் இவருக்கு ரொம்ப பிடிச்சி வச்சுதா இருக்கு. ஏய் இது நல்லா இது படமாக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்போது ஒரு ஸ்லம் பேஸ்டு சரி அப்படின்ட்டு அவன் ஃபுல் கதையும் சொல்கிற போது இவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. கதை வசனம் எல்லாமே ரொம்ப திறமைசாலி. அவன் சும்மா சாதாரண ஆள் கிடையாது. அந்த பேரில் இருந்திருந்தான்னாக்கா இன்றைக்கி பெரிய லெவலில் வந்திருக்கணும். அது ஏதோ காலக்கெடு நினைக்கிறேன்.
அவனுக்கு போய் அந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி இந்த மாதிரி ஆனது. இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு பெரிய ரவுண்டு சுற்றிருப்பான். அந்த அளவுக்கு டேலண்டட் இருந்தான். இது நடிப்புலையும் சரி, கதை வசனம் எல்லாம் அது எல்லா வகையிலுமே அவன் இருந்தது. அப்போது இந்த கதையை ஓகே சொல்லிவிட்டு என்ன அப்படின்ட்டு நீயே தயாரி அப்படின்னு சொல்லி என்னை சொல்லிட்டாரு. நீ தயாரிப்பாளராக இருந்துக்க அப்படின்னு. சரி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு பண்ணிக்கலாம் சொல்லு அப்படின்னு. அப்போது சொன்னார், ஆள் ஒல்லியாக இருப்போம் அப்படி பாபு. ஆமாம். சொன்ன அப்படி, இந்த பாரு அவனுக்கு தேவையானதெல்லாம் கொடு, நல்ல ஊட்டச்சத்துகள் இது அவங்க வீட்டில் அவங்க அம்மா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. மாவுகள்லாம் சத்து ஒரு மாவு. சத்து மாவு ஒரு 27 ஐட்டம்ஸு கலந்த ஒரு மாவு போட்டு அதை நான் அப்பப்போ கொடுப்போம். அது இல்லாமல் இவர் என்ன சொல்லிட்டாரு, சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்லிடுறேன். காலையில் 2 பியர் கொடுக்க சொல்லுவார். இது கோழி சப்பையில் ஆமாம், கோழி கால் லெக் லெக் பீஸ் 2 பீஸு இதை கொடுத்துட்டு அவனுக்கு காலையிலும் சரி, மத்தியானம் சரி, சாயங்காலம் சரி அவனுக்கு கொடுத்து உடம்பு தேய்த்து அப்படின்னு சொல்லி அந்த மாதிரிலாம் கொடுத்து இது ஒன்று நல்லா தான் வந்துட்டு இருந்தேன். அப்படி அற்புதமான பையன். ரொம்ப சும்மா சொல்லக்கூடாது. அவனுடைய கெட்ட நேரம் அந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு திரும்பி மேலே ரிஹர்சலில் வந்து மேலேருந்து குதிச்சிருக்கேன். அப்படி வேண்டாம் நாங்கள் டூப் போட்டுக்கிறோம் அப்படின்னு 10 அடி உயரத்துலேருந்து. இல்லை நானே குதிக்கிறேன் அப்படின்னு. வேண்டவே வேண்டாம்னு எவ்வளோ சொல்லி பார்த்துருக்காங்க. ரிஹர்சலில் நல்லா குதிச்சிட்டேன் அப்படி. அப்போ டேக் போகும்போது விழுந்து கம்ப்ளீட் அந்த முதுகு எலும்பு எல்லாம் ஒருங்கி அப்படியே இதாகிடுச்சு. அப்படியே நேரம் அள்ளிட்டு தான் போனாங்க கோயம்புத்தூருக்கு. அந்த விதி அந்த மாதிரி ஆகிட்டு இருக்கு பாருங்களேன். இல்லை அப்படின்னா இன்றைக்கெல்லாம் இருந்திருந்தான்னா டப்புனா பெரிய ஆர்டிஸ்ட், பெரிய டெக்னீஷியன் நல்லா வந்திருப்பான். இப்போ பைகராஜ் சார்லாம் எப்படி வந்தார் பாரதிராஜாவோட இருந்து, அந்த லெவலுக்கு இவனும் ஓரளவுக்கு பெரிய ரேஞ்சு. பாக்யராஜ், மணிவண்ணன் இவங்கெல்லாம் வந்த மாதிரி இவனும் வந்திருந்திருப்பான். ஏதோ கெட்ட நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். இந்த படத்தில் வந்து நான் முக்கியமாக கவனித்தது எப்படின்னா, அதோடைய அப்போல்லாம் பேனர் கலாச்சாரம் தான் அதிகமாக இருக்கும். ஒரு திரைப்படம் வெளிவாக போகுது அப்படின்னா, ஜெமினி சஃபேர் பக்கத்தில் சஃபேருக்கு தியேட்டருக்கு எதிரில் வந்து ஒரு உண்மையான குடிசையை போட்டு அதில் பாபுவும் கதாநாயகியும் நிற்கிற மாதிரியான ஒரு காட்சியில் வச்சு ரொம்ப ரியாலிட்டியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கும். அதில் வடிவமாக ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது லாங்குவேஜ் வந்து ஸ்லாங்கை வந்து பேசுகிறது வந்து எல்லாராலையும் முடிஞ்சிடாது. இப்போ பாபு வந்து சூப்பராக பேசும் அப்படி அந்த ஸ்லாங்கை, அதாவது இந்த மெட்ராஸ் ஸ்லாங்கு. தெரியுது. அதே மாதிரி வடிவமா வந்து ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி அந்த ஸ்லாங் எப்படி வந்து அதான் சில நேரங்கள் நான் யோசிச்சு பார்ப்பேன். முதலாளி சும்மா கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை. இல்லைம்மா எப்படிம்மா உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்திருக்கு, நீங்கள் ஏதோ ஸ்லாமில் கொஞ்சம் படிச்சுட்டு வந்தீங்களா அப்படின்னு. சும்மா இருங்க அப்படின்ட்டு ஏதோ வந்துருச்சு நீ விட அதெல்லாம் பெருசாக பேசாதீங்க. அவங்க பெருந்தன்மை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி லிவிங்ஸ்டன் சார் வந்து அதில் பண்ணியிருப்பார், உள்ள நான் பண்ணியிருப்பார். போன கிழவையே நான் டீல் பண்ணுறதுல டீல் பண்ணிக்கிறேன். அருமையாக பண்ணியிருப்பார். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார். இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த படத்தை ரொம்ப இதாக கொண்டு வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னை பொறுத்தளவு இந்த படம் வந்து ரொம்ப அற்புதமான படம். அது பாக்ஸ் ஆஃபீஸில் ஓடலை அப்படின்றது ஏன்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்தளவு ரொம்ப திருப்தியான படம். பாட்டெல்லாம் செம்ம பாட்டு, கதையும் நல்ல கதை தான், நல்லா பண்ணியிருந்தார். அதுவும் இவரை தவிர பாரதிராஜா மாதிரி வேறு யாரும் அது மாதிரி பண்ண முடியாது. அவர் நல்லா பண்ணியிருந்தார். இருந்தும் என்னுடைய கெட்ட நேரம் நினைக்கிறேன் சரியாக போகல. வேறு யாரையும் குறை சொல்கிறதில்ல, ஏன் டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த படத்துக்கு ரொம்ப குறிப்பிடத்தக்க சொல்லணும் அப்படின்னா, அந்த குயிலுக்குப்பம் பாட்டு கூட குயிலுக்குப்பம் பாட்டு இருக்கு. அந்த செட்டு வந்து எங்க போட்டீங்க? அது அறிவாலயம் இருக்கு பார்த்தீங்களா? ஆமா. அறிவாலயம் பக்கத்தில் எங்களுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. ஒரு 4 கிரவுண்ட் இருந்துச்சு. அதில் செட்டு போட்டோம்னா அது உள்ளபடி ஸ்லம்னா அப்படி பக்கா ஸ்லம்மாக இருந்துச்சு. அதுக்கு 4 கிரவுண்ட் இருந்துச்சு. கனிமொழி அவங்க இருக்காங்க இல்லையா, கலைஞருடைய அவங்க கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து தான் மொத்தமாக நாங்கள் செட்டு போட்டோம். நல்லா இருந்துச்சு. இது மழையில் 2-3 மழை வந்து செட்டை போடும் திரும்பி அடிச்சிடும், செட்டை போடும் திரும்பி இந்த மாதிரி ஹெவி ரெயின்ற வந்து 3 தடவை நான் செட்டு எரெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த படம் ரிலீஸ் ஆச்சு.
ரிலீஸ் ஆன உடனே ரமேஷ் பிரசாத் சார் எல்வி பிரசாத் சாருடைய சன்னு அவரு எனக்கு ஃபோன் பண்ணி, "என்ன படம் எப்படி போகுது ஜெயராஜ்?" அப்படின்னு கேட்டாரு. "நல்லா போகுது சார்" அப்படின்னேன். "நல்லா போகுதா? என் ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்துட்டு, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து குளிக்கணும் போல இருக்கு" அப்படின்னு. "அப்போ எப்படி சார்?" "நாங்கள் அப்போ அந்த அளவுக்கு நேச்சராக போட்டிருக்கோம்ல சார்." அது அப்படின்னோடனே அவரு, "நேச்சராக போட்டிருக்கீங்க ரைட்டு. நீங்கள் என்னன்னீங்க?" அப்படின்னாரு. "இல்லை சார், டைரக்டரை பொறுத்தளவுல அவர் என்னைக்கு எதிர்பார்த்ததோ அது வந்து கிடச்சிருச்சு. ரிவ்யூ பண்ணுற அளவுக்கு அது கிடச்சிருக்கு இல்லையா? அது எங்களுக்கு சக்ஸஸ் தானே" அப்படின்னேன். "சரி, படம் சக்ஸஸ்ஸு, எல்லாம் சக்ஸஸ், பாரதிராஜா சக்ஸஸ். நீங்கள் என்ன?" பார்த்துக்கலாம் சார். அவர் சக்ஸஸ் ஆனால் நானும் சக்ஸஸ் ஆன மாட்டேனே" அப்படின்னேன். "நல்லா போங்க" அப்படின்ட்டு. அதனுடைய கதை இருக்குது, ஒரு கதை இருக்குது, நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆகிறது எப்படி ரிலீஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த கதையோட இது எங்கெங்கெல்லாம் ஷூட் பண்ணோம். இங்கே கோயிலுக்குப்பத்தில் ஷூட் பண்ணோம். மைசூரில் போய் ஷூட் பண்ணோம். அப்புறம் கொடைக்கானலில் ஷூட் பண்ணோம். மைசூர்ல என்ன காட்சி எடுத்தீங்க? மைசூர்லலாம் இவங்களுடைய லவ் சரி. அங்கே இது கொலைகாலில் போய் ஷூட் ஆ, பண்ணோம். ஆ. அந்த மரம் அந்த அது அவருக்கு பிடிச்ச மாதிரி சில இடங்கள் ஆமாம், அந்த இருக்கா? இடம். ஏன்னா இவருக்கு பொதுவாகவே டைரக்டரை பொறுத்த அளவில் கர்நாடகாவில் வந்து எங்கே கேமரா வச்சாலும் சரி, அவங்க அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சு, பாரதிராஜாவுக்கு மட்டும் எக்ஸ்கியூஸ். அவர் வந்து பெர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓஹோ! ஏன்னா அவர் 16 வயதுல இருந்து எல்லா படங்களுமே கர்நாடகாவுல வந்து கர்நாடகாவில் ஒரு காட்சி எடுத்துடுறாரு அவர் பாரதிராஜா. வந்து இந்த அளவுக்கு ஒரு நம்ம இது கர்நாடகா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது வந்து வேறு எந்த டைரக்டரும் கிடையாது. அவர் மட்டும்தான் எல்லா படங்கள்லையும் எஸ்டாப்ளிஷ் பண்ண. அவருக்கு மட்டும் எந்த பெர்மிஷன் கிடையாது. அவரோட ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னு. நிழல்கள் ஷூட்டிங் இதில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்துச்சு. அப்போ வந்தோடனே நான் சொன்னேன், "இந்த பாருப்பா, நாங்கள் இந்த மாதிரி சும்மா வந்திருக்கோம்." அப்புறம் அவருக்கு கவர்மெண்ட்டில் ஏதோ சொல்லியிருக்காங்க ஒன்று. இல்லை, அவருக்கு ஃப்ரீயாக விட்டுருங்க, அவர் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவர் பாட்டு ஷூட் பண்ணட்டும். ஏன்னா நம்மளுடைய ஸ்டேட்டை வந்து அவர் பயங்கரமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி காமிச்சிட்ருக்காரு, அவரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு. ஓ! பாரதிராஜாவுக்கு இப்படி ஒரு அப்படி ஒரு கர்நாடகா அரசு ஆமாம், வந்து இப்படி ஒரு ஒரு உரிமை கண்டிப்பாக வழங்கியிருக்காரு. இருந்துச்சு. ம். அந்த மாதிரி அதனால நாங்கள் எங்கே வேணாலும் கேமரா வச்சுக்கிறோம். யாரும் எங்களை கேட்க போகிறதில்ல. ஆனால் பெர்மிஷன் வாங்கிறோம். வாங்கலைனாலும் கூட யாரும் எங்களை கேட்க போகிறதில்ல. அந்த அளவுக்கு ஒரு இது. சரி. அப்புறம் கொடைக்கானல்ல ஷூட் பண்ணீங்க. கொடைக்கானலில் ஷூட் பண்ணோம். கொடைக்கானல் சாங் ஷூட் பண்ணோம். அப்புறம் தேனி அந்த சரௌண்டிங்ஸில் சாங் ஷூட் பண்ணோம், சீன் ஷூட் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். முதல்ல ஒரு படம் ஒரு ஒரு வருஷம் எடுத்தோம். எடுத்து அதை வந்து அவார்டுக்காண்டி இது சென்சார்லாம் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டோம். டிசம்பருக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றது முடித்து அவர் நாங்கள் அப்போ தேனியில் இருக்கோம். டைரக்டர் சொல்கிறாரு, "என்ன என் சென்சார்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, அந்த பிரிண்ட்டை வந்து அது அவார்டுக்கு அனுப்பிடுங்க" அப்படின்ட்டு அனுப்பிவிட்டோம். அப்புறம் திரும்பி இவர் சொல்கிறார், "நீ நம்ம கமர்ஷியல் எலிமெண்ட் நம்ம ஏற்றுக்கலாம். அதனால் இன்னொரு இந்த சாங்ஸு மற்ற எல்லாத்தையும் நம்ம இது பண்ணலாம்" அப்படின்னா சரி அப்படின்ட்டேன். அது ஒரு 30 நாள் 32 நாள் ஷூட் பண்ணோம். அது 2வது என்ன அடிஷன் இது பண்ணதுன்னு வச்சுக்கலாம். எல்லாம் பண்ணி எல்லாம் படம் பார்த்து எல்லாம் காப்பி போட்டு காமிக்கிறோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து நான் அப்போ வந்து மொத்தம் எல்லா ஏரியாவும் விற்றுருந்தேனே, 72 லட்ச ரூபாய்க்கு விற்றுருப்பேன். எல்லா ஏரியாவும் விற்றுருந்தேன். விற்கலை. சில ஏரியாக்கள்லாம் வாங்க ஆட்கள் இல்லை, விற்கலை. சில இது வாங்கினவங்களாம் வந்து படம் பார்த்துட்டு பெட்டி எடுக்க மாட்டேன்ட்டாங்க. "எங்களுக்கு வேண்டாம், பணத்தை திருப்பி கொடுத்துருங்க" அப்படின்ட்டாங்க. என்னடா இது திடீர்னு கேட்டிங்கன்னா எப்படி நான் பணத்தை திருப்பி கொடுக்குறது அப்படின்னு. அப்புறமேல் பஞ்சாயத்து பண்ணி பஞ்சாயத்துநாசலம் வீட்டில் தான் வச்சு பஞ்சாயத்து பண்ணி, சரி பேசின அமௌண்ட்டில் 30% லெஸ் பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. அப்போது 30% அதில் லெஸ் ஆகிடுச்சு. ம். அப்போ நான் இந்த இது செட்டு போட்டேன் இல்லையா, ஆமாம், குயிலுக்கு போ அதில் வந்து எனக்கு இது அப்புறம் அதில் 2வது அதில் மட்டுமே எவ்வளவு 3 தடவை செட்டு டெமாலிஷ் போட்டா பண்ணிட்டீங்க. அது என்னன்னு கணக்கு இதில் பொதுவாக டோட்டலாக எனக்கு படம் ரிலீஸ் பண்ணுறபோது எனக்கு ஹெவி லாஸ். ஆனால் எப்படி படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும், பாரதிராஜா படம் வந்து நிறுத்தக்கூடாது, நிற்கக்கூடாது அப்படின்றதுக்கு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன், நேர சரி நாளைக்கு படம் ரிலீஸு, என்ன பண்ணுறது, கையில் பைசா கிடையாது. நேராக போனேன் ரமேஷ் பிரசாத் சார்கிட்ட. அதாவது பிரசாத் லேப் எல்வி பிரசாத்தோடைய சன் இருக்காரு, ம். அவர்கிட்ட போய் பார்க்குறேன். "வாங்க ஜெயராஜ்" அப்படின்னு கேட்டார். "சார் நாளைக்கு படம் ரிலீஸ், நல்லா பண்ணுங்க" அப்படின்ட்டாரு.
இல்லை சார் படம் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு. என்ன பண்ணணும்? நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் அப்படின்னாரு. இல்லை சார் என்கிட்ட சிங்கிள் பைசா கிடையாது. அப்புறம் அப்படின்னாரு. என்கிட்ட பணம் கிடையாது. நான் ஒரு செக்கு தரேன். அதுக்கு எகென்ஸ்டாக நீங்கள் படத்தை பெட்டி ரிலீஸ் பண்ணிடுங்க. நான் வந்து அந்த பணத்துக்கு நான் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொன்னேன். அப்படியே யோசனை பண்ணார். உங்களை நம்பி நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. அப்பா எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நான் என் லைஃப்பில் நான் அந்த மாதிரி நினச்சி எவ்வளோ சீக்கிரமாக அவர் ஒத்துப்பாருன்னு நான் எதிர்பார்க்கல. அப்படி நான் இல்லை அப்படின்னா காலில் கூட விழுந்திருப்பேன். அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை. அவர் சொல்லிட்டாரு பெருந்தன்மையா, அவ்வளோ பெருந்தன்மையை வந்து ஓகே ரிலீஸ் பண்ணுங்க. இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வந்து வாங்காம வெறும் 20,48,000 அப்போ அந்த காலத்துல. அது இது செக்கு கொடுக்குறேன் வாங்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாரு. சரி படத்தை ரிலீஸ் பண்ணி எல்லாம் பண்ணால் அதுக்கு முன்னாடி தான் அவர் கேட்டார் என்ன படம் எப்படி போகுது அப்படி இப்படின்னாரு. அப்புறம் நான் பண்ணேன். அங்கேருந்து எழுதி பண்ணி ஒரு 16 லட்சம் ரூபா பேங்க்கில் போட்டுட்டு நேராக போகிறேன் இது பிரசாத் லேபுக்கு. வாங்க ஜெயராஜ் அப்படின்னாரு. சார் அந்த செக்கை திருப்பி கொடுங்க, நான் வேறு செக்கு தரேன் அப்படின்னேன். என்ன அப்படின்னாரு. 16 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக் தரேன், அது இப்போ ப்ரெசென்ட் பண்ணிடுங்க. 4,48,000 இன்னொரு செக்கு தரேன், அது நான் சொல்கிற போது போடுங்க அப்படின்னு. அப்படியே பார்த்தாரு. அப்படியா அப்படின்னு சரிட்டு அது அவருக்கு கொஞ்சம் சந்தோஷம். சரிட்டு 4,48 நான் ஒரு செக்கை கொடுத்துட்டு தேங்க்யூ சார், ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்படின்னு. அது என்ன இருக்குது அப்படின்னு. ரெண்டாவது ஒரு வாரம் கழிச்சு போயிட்டு 2 லட்ச ரூபா பேங்க்கில் போட்டுட்டு 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு செக்கும் 2,48 ஒரு செக்கும் கொடுக்குறேன். அந்த 2 ரூபாய் இப்போ போட்டுருங்க சார், 2,48 வந்து நான் சொல்கிறது போட்டால் போகிறோம் அப்படின்னாரு. அப்படியே பார்த்துட்டு சிரித்தார். ஜெயராஜ் உன்னை ரொம்ப நான் மதிக்கிறேன், ரொம்ப மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2,48 இதை வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். இவ்வளோ ஒரு ஜென்யூனாக நடந்துக்கிட்டீங்க பாருங்களேன், எப்படி அப்படின்ட்டு அவருக்கா ஒரு இது. நான் சொன்னேன் இல்லை சார் நீங்கள் பெரிய மனசு பண்ணி எனக்கு ரிலீஸ் பண்ணி பாருங்கள், அதை காட்டிலும் வேறு எதுவும் இல்லை சார், நான் உங்களை கடவுளாக நினைக்கிறேன் அன்னைக்கு தினத்தில். அதுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை சார் இது. நான் அது இல்லை அப்படின்னு சொன்னால் நான் மனுஷனாக இருந்துக்க மாட்டேன். ஏன்னா அதனால் என்னுடைய நீங்கள் உங்கள் மனிதாபிமானத்தை காமிச்சிங்க, அதுக்கு நான் ஏதோ ஒரு சின்ன ஒரு இது பண்ணணும் அப்படின்றக்காண்டி இதை ஆனர் பண்ணேன் சார், வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு. இல்லை இந்த 2,48 எடுத்துக்கோங்க அப்படின்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது பணமே வந்து பிரதானமாக இருக்கிற ஒரு தொழிலில், சினிமா தொழிலில் இருந்துக்கிட்டு ஒரு தயாரிப்பாளர் ஒரு லேப் ஓனர் வந்து 2,48,000 வந்து உங்களுக்காக வயல் பண்ணி கொடுக்குறாரு அப்படிங்கிறது, அது என் மேலே எவ்வளோ பெரிய ஒரு இது வச்சுருக்காரு அப்படி. அப்போ தான் நினச்சேன், என்னை பற்றி நானே ப்ரௌடாக நினச்சிக்கிட்டேன். ஓ எனக்கு ஜெயராஜ் உனக்கு இவ்வளோ மரியாதை இருக்கா அப்படின்னு. அப்போ எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் நான் விஷ் பண்ணுவார். அந்த மாதிரி அந்த படத்துக்கு கதை ஆயிடுச்சு. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் அந்த படத்தில் நான் ரொம்ப அனுபவிச்சிட்டேன் சார். அதுக்கு பின்னாடி தான் வேண்டாம், வாழ்க்கையே வெறுத்துருச்சு. சரி போதும் இனிமேல் படம் எடுக்கிறது மற்றதெல்லாம் இதோட நிறுத்திக்கலாம் அப்படின்ட்டு அதோட அதுக்கு முன்னாடி நான் இந்த சினிமா பக்கமே நான் சினிமா பார்க்கறது கூட இல்லை. இப்போ இயக்குனர் பாரதி ராஜாவுடைய படங்கள் நீங்கள் தான் நிர்வாகம்லாம் ஆஃபீஸில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், எல்லாம் பண்ணேன். படம் கூட பார்க்குறது கிடையாது வெளியில். ஏன்னா அந்தளவுக்கு வெறுப்பாகி போச்சு. சரி இவ்வளோ கஷ்டப்பட்டா இது பண்ணால் இதெல்லாம் பண்ணோம், சரி ரைட் இனியோ நான் பிரச்சனை சிக்கல் இல்லாமல் வெளியே வந்துட்டேன். சில கடன்கள் அங்கங்கே இருந்துச்சு, அதை வந்து அப்பப்போ ஏதோ ஒரு ஏர்னிங் வந்துச்சுன்னா அதை போட்டு சரி பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி இப்போ நான் நிம்மதியாக இருக்கேன், ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கேன். அதனால் அதுக்கு பின்னாடி படம் எடுக்கிறத நிறுத்திட்டேன். இப்போ இந்த படத்துக்கு வந்து இளையராஜா அவர்கள் இசை, பாரதி ராஜா அவர்கள் டைரக்ஷன் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வரும் பொழுது அதுக்கு முந்தைய படங்களில் வந்து இளையராஜா அவர்கள் வேலை பார்க்கல, பாரதி ராஜா கொஞ்ச நாள் பார்க்கல. அப்புறம் நான் கடலோர கவிதைக்கு பிறகு அவர் வந்து இசை அமைக்கல. அதை வந்து 2 பேரும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அப்புறமேலு